நாம் தியானிக்க இருக்கிற வேத பாடம் சாலமோன் ராஜாவின் ஞான உபதேசங்கள். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாக இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும், கடிந்து கொள்ளுதலுக்கும், சீர்திருத்தலுக்கும், நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளா இருக்கிறது என்று சொல்லி 2 தீமோத்தேயு 3:16-17 வசனங்களிலே வாசிக்கிறோம். இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கிற காரியம் உபதேசம். இதுவரை நாம் மனிதர்களை பற்றி கேரக்டர் ஸ்டடி படித்தோம். இப்பொழுது உபதேசங்கள் சாலமோன் ராஜாவினால் கொடுக்கப்பட்டவைகள் பரிசுத்த வேதாகமத்திலே 3 புத்தகங்களிலே எழுதப்பட்டிருக்கிறது. அவைகளிலிருந்து சுருக்கமாக இந்த கொடுக்கப்பட்ட நேரத்திலே நாம் அதை குறித்து வேத ஆய்வு செய்வோம். 3 புத்தகங்கள்: நீதிமொழிகள், பிரசங்கி, உன்னத பாட்டு. தேவ ஞானம் அருளப்பட்டபடியினாலே நீதிமொழிகள் சாலமோனுக்கு உரைக்கப்பட்டது. அதை அவர் எழுதினார். அனுபவங்கள் வாயிலாக பிரசங்கி என்ற புத்தகத்தை எழுதினார். அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே தேவன் அருளிய அன்பு, அவருடைய வாழ்க்கையிலே வாழ்க்கை துணை, இதன் விளைவாக உன்னத பாட்டு என்ற ஒரு உன்னதமான ஒரு பாடலை அவர் எழுதினார். அதை குறித்து நாம் இந்த 3 புத்தகங்களையும் சுருக்கமாக பார்ப்போம். முதலாவது, அவர் கிமு 971 931 வரை அவர் இந்த காரியங்களிலே செயல்பட்டதை நாம் பார்க்கிறோம். 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 29-30 வசனங்களை வீதமாய் சொல்லுகிறது. தேவன் சாலமோனுக்கு மிகுதியான ஞானத்தையும் புத்தியையும் கடற்கரை மணலத்தனையான மனோ விருத்தியையும் கொடுத்தார். சகல கிழக்கத்தி புத்திரரின் ஞானத்தையும் எகிப்தியரின் சகல ஞானத்தையும் பார்க்கிலும் சாலமோனின் ஞானம் சிறந்ததாயிருந்தது. அதே பகுதியில 32-34 வசனங்கள். அவன் 3000 நீதிமொழிகளையும் சொன்னான். அவனுடைய பாட்டுகள் 1005. லீபனோனில் இருக்கிற கேதுரு மரங்களை முதற்கொண்டு சுவரில் முளைக்கிற ஈசோப்பு பூண்டு வரைக்கும் உள்ள மரம் முதலிய தாவரங்களை குறித்தும், மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள், மச்சங்கள் ஆகிய இவைகளை குறித்தும் வாக்கியங்களை சொன்னான். இதிலிருந்து என்ன பார்க்கிறோம்? அவர் ஒரு சிறந்த கவிஞராக இருந்திருக்கிறார், சிறந்த ஆளுநராக ராஜாவாக இருந்திருக்கிறார், நல்ல நிர்வாகியாக இருந்திருக்கிறார். மட்டுமல்ல, அவர் தாவரங்களை குறித்து அதிக அக்கறை உள்ளவர். அந்த பணியில பாட்டனிஸ்ட் என்று சொல்லலாம். மிருகங்களை குறித்து, பறவைகளை குறித்து, ஊரும் பிராணிகளை குறித்து, மச்சங்களை, மீன்களை குறித்து அவர் அதிக ஆர்வம் இருந்தபடினால் ஜுவாலஜிஸ்ட் என்று சொல்லலாம். 34ஆம் வசனம் விதமாய் சொல்லுகிறது, சாலமோனின் ஞானத்தை குறித்து கேள்விப்பட்ட பூமியின் சகல ராஜாக்களிலும் இருந்து நானாஜாதியான ஜனங்களும் அவருடைய ஞானத்தை கேட்கிறதற்கு வந்தார்கள். இது மிகவும் ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியம். ஜனங்கள் ஒரு ராஜாவை வந்து பார்த்து ராஜாவின் ஞானத்தை கேட்டு பிரமித்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி சென்றார்கள் என்று பார்க்கிறோம். இந்த ஞானம் மிகுந்த சாலமோன் எழுதிய 3 வேத புத்தகங்களிலிருந்து நாம் இப்பொழுது ஞான உபதேசங்களை கற்றுக்கொள்வோம். முதலாவது நீதிமொழிகள். மனித வாழ்வின் பிரச்சனைகளுக்கான தீர்வு இதிலே கொடுக்கப்பட்டுள்ளது. இன்றைக்கு பல வகையிலே, பல நிலைகளிலே மனிதர்களுக்கு பிரச்சனைகள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றன. அதற்கான தீர்வு மிக சுருக்கமாக இந்த புத்தகத்திலே சாலமோன் வாயிலாக தேவ ஆவியானவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இதிலே ஒப்பிடுதல் சொல்லப்பட்டிருக்கிறது. முரண்படுதல், இசைதல், வாழ்தல், வீழ்தல், இவைகளை குறித்தெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அதிகாரங்கள் 22, 24, 30, 31 இந்த 4 அதிகாரங்களும் சாலமோன் தவிர்த்த வேற நபர்கள் எழுதவைகளை அவர் இதை எடுத்துக்கொண்டு தன்னுடைய புத்தகத்தில் அவர் இணைத்திருக்கிறார் என்று சொல்கிறார்கள். சாலமோன் பிறருடைய ஞானோபதேசங்களையும் தனது நீதிமொழியுடன் சேர்த்துக் கொண்டுள்ளார் என்கிறார்கள். வேத வல்லுநர் ஜான் மெக்கார்தர் என்ன சொல்கிறார்? ஞானிகள் உரைத்த காரியங்கள் என்று நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 17 முதல் 24ஆம் அதிகாரம் 34 வரை உள்ளது என்றும், ஆகூர் உரைத்த ஞானோபதேசம் 30ஆம் அதிகாரம் என்றும், லேமுவேலின் தாய் உரைத்த அதிகாரம் 31 என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு சிலர் சொல்கிற அந்த லேமுவேல் என்பது சாலமோனினுடைய பெயராக இருந்திருக்க வேண்டும் என்கிறார்கள். இது எப்படியோ இவைகளெல்லாம் நீதிமொழிகளில் இணைக்கப்பட்டிருக்கிறது. அன்றாக நம் வாழ்வில் நாம் சந்திக்கும் மனிதர்களின் குணங்கள், அதன் விளைவுகளை சாலமோன் வகையறுத்திருக்கிறார். எப்படிப்பட்ட நபர்கள், அவர்களை எப்படி சந்திக்க வேண்டும், எப்படி இந்த பூமியிலே நாம் வெற்றியாய் வாழ வேண்டும் என்பதெல்லாம் நாம் அறுதியிட்டு வாழும்படி
பிரின்சிபிள்ஸ், நியமங்களை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். வாழ்க்கை நியமங்களை நீதிமொழிகளிலே அவர் வரையறுத்திருக்கிறார். இந்த ஞான உபதேசங்கள் உள்ளான மனிதரில் ஏற்படுத்தும் மாற்றங்களை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஞானம், போதகம், புத்திமதி, விவேகம், நீதி, நியாயம், நிதானம் போன்ற உபதேசங்களை நாம் நீதிமொழிகளை வாசித்து கைக்கொள்வதும் அடையலாம் என்று அவர் எழுதியிருக்கிறார். மனிதன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான் என்பது அவசியம் அறிந்திருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த பூமியில நாம் வாழும் பொழுது யார் யார் எப்படிப்பட்டவர் என்று அறிந்து வாழும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கை சுகமாக இருக்கும். இல்லை என்றால் பிரச்சனைகளும் வேதனைகளும் பலவிதமான வருத்தங்களிலும் சிக்கிக்கொள்ள வேண்டிய சூழ்நிலையிலே இருக்கும். அதனால் யார் யாரிடம் எவ்விதமாக நடந்து கொள்ள வேண்டும், அதிலே புத்தி யுக்தி எப்படி பயன்படுத்த வேண்டும், அதிலே நாம் வெற்றி பெற்று மேன்மை அடைவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய அனுபவ பட்டறிவை தேவ ஆவியானவர்களை ஞானத்தினால் சாலமோன் எழுதி வைத்திருக்கிறார். இங்கு மனிதர்களை குறித்து பல நிலையிலே இருக்கிற மனிதர்களை குறித்து சொல்கிறார். விவேகி, ஞானி, பேதை, புத்திமான், பொருளாசைக்காரன், நிந்தனைக்காரன், மதியீனன், மூடன், செம்மையானவன், நீதிமான், உத்தமன், பரிசுத்தவான், துன்மார்க்கன், இச்சகம் பேசுபவன், துரோகி, அயலான், கொடுமையுள்ளவன், மாறுபாடுள்ளவன், இகழுபவன், பரஸ்திரீ, சோம்பேறி, கேலியாளின் மனுஷன், துன்மார்க்க ஸ்திரீ, துன்மார்க்க துஷ்டன், பரியாசக்காரன், வாயாடி, புறங்குறுகிறவன், மாயக்காரன், நல்லொழுக்கமுள்ள ஸ்திரீ, உதார குணமுள்ளவன், நல்லவன், குணசாலியான ஸ்திரீ, எக்ஸலண்ட் ஒய்ஃப், சத்திய வாசகன், ட்ரூத் டெல்லர், பொய்சாட்சிக்காரன், சமாதான ஆலோசனைக்காரன், கவுன்சிலர் ஆஃப் பீஸ், ஜாக்கிரதை உள்ளவன், பாவி, பின்வாங்குபவன், முற்கோபி, பிறனை அவமதிக்கிறவன், கேலியாளின் மகன், அன்காட்லி மேன், துஷ்டன், ஈவில் டூயர், வாது பிரியன், லவர் ஆஃப் டிரான்ஸ்கிரஷன், குற்றம் உள்ளவன், கில்டி மேன், போஜன பிரியன், வேசி, ஹார்லெட், தீய உபாயம் செய்கிறவன், துஷ்டன், ஸ்கீமர், கொல்லாதவன், ஈவில் டூயர், சண்டைக்காரி, கண்டன்சியஸ் உமன், வன்கண்ணன், ஈவில் ஐ, பர்சன் ஆஃப் ஈவில் ஐ, குணசாலியான ஸ்திரீ, விர்ச்சுவஸ் வைஃப் என்றெல்லாம் பல நிலைகளிலே மனிதர்கள் எவ்விதமான நிலைகளிலே இருக்கிறார்கள், எந்த குணமுடையவர்களாக இருக்கிறார் என்று சொல்லி இவ்வளவு நபர்களை அவர் வரிசைப்படுத்தி இருக்கிறார். இன்னும் சிலவைகள் விடப்பட்டிருக்கலாம். இந்த நீதிமொழிகள் புஸ்தகத்தை 31 அதிகாரங்களை சுருக்கமாக அதன் பொருளடக்கத்தை காண்போம். முன்னுரையிலே முதல் அதிகாரம் 1 முதல் 7 வசனங்கள்ல இந்த நீதிமொழிகளை படிப்பதனால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கிறது என்று சொல்கிறார். அந்த முதல் வசனத்தை அதற்கு தலைப்பு கொடுக்கிறார். 2 முதல் 6 வசனத்துல இந்த நீதிமொழி எழுதப்பட்டது நோக்கம் என்று சொல்லி இருக்கிறார். 7ஆம் வசனத்துல இந்த நீதிமொழியின் கருப்பொருள் ஞானத்தை பெறுதல், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். நீதிமொழிகள் 9, 10 அதைத்தான் சொல்லுகிறது. இரண்டாவதாக இளைஞருக்கு ஞானம் புத்தி அவசியம் என்பதை முதல் அதிகாரம் 8ஆம் வசனம் தொடங்கி 9ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வரைக்கும் இளைஞருக்கு ஞானம் புத்தி அவசியம் என்று அவர் விளக்குகிறார். மட்டுமல்ல, எல்லாருக்கும் இந்த நீதிமொழிகள் தேவைப்படும் என்று சொல்லி 10ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் இருந்து 22ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வரைக்கும் ஒவ்வொரு மனிதருக்கும் இந்த நீதிமொழிகள் எவ்வளவு பயனுள்ளவைகளாய் வாழ்வதற்கு ஏற்ற தீர்வுகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்லி அவர் எழுதியிருக்கிறார். இது சாலமோனுக்கு நேரடியாக எழுதப்பட்டது. 10ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்திலிருந்து 22ஆம் அதிகாரம் 16 வரைக்கும் பிற ஞானவான்கள் சொன்னவைகளை அவர் கலெக்ஷன் பண்ணி கம்பைல் பண்ணி எழுதியிருக்கிறார். 22ஆம் அதிகாரம் 17 முதல் 24ஆம் அதிகாரம் 34 வரைக்கும் எசேக்கியா ராஜாவின் மனுஷர் பேர்த்து எழுதின சாலமோனின் நீதிமொழிகள். இவர் சொன்னவைகளை அவர் எழுதாவிட்டாலும் எசேக்கியா ராஜாவின் மனிதர்கள், ஞானிகள் சாலமோனுடைய மற்ற இந்த 3000 நீதிமொழிகளிலே விடப்பட்டவைகளை அவர்கள் சேர்ந்து எழுதியிருக்கிறார்கள். 25ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து 29ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் வரை. இது போக தனிப்பட்ட குறிப்புகள் 30ஆம் அதிகாரம் 31ஆம் அதிகாரம். அது 30ஆம் அதிகாரம் ஆகூர் என்பவர் எழுதியிருக்கிறார். 31ஆம் அதிகாரம் ராஜாவாகிய லேமுவேலின் தாய் எழுதியிருக்கிறார். இந்த லேமுவேல் என்பது சாலமோனை குறிக்கிறதாக சிலர் சொல்கிறார். இது எப்படியோ இப்ப இந்த 31 அதிகாரங்களின் சுருக்கத்தை நாம் பார்த்தோமானால், முதல் அதிகாரத்திலே கர்த்தரை கனம் பண்ணுவது, கர்த்தருக்கு பயப்படுவது ஞானத்தின் ஆரம்பம் என்பதும், தீமையை விட்டு விலகுவதே அது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்றும் அவர் சுருங்க சொல்லி இருக்கிறார். 2ஆம் அதிகாரத்துல ஞானம் விலையேறப்பட்டது.
3ஆம் அதிகாரத்துல இளைஞருக்கு ஆலோசனை அவசியம் என்று எழுதியிருக்கிறார். 4ஆம் அதிகாரத்துல ஞானத்தின் பலன் நமக்கு பாதுகாப்பு. 5ஆம் அதிகாரம் ஒழுக்கக்கேடாய் வாழ்ந்தால் என்னென்ன விபரீதம் நடக்கிறது என்று எழுதியிருக்கிறார். 6ஆம் அதிகாரம் நீ பிணைப்படாதே, அலட்சியம் செய்யாதே, பொல்லாதவரோடு சேராதே, அவர்களை இனங்கொள், பாலுணர்வு பாவங்களுக்கு நீ விலகி உன்னை காத்துக்கொள் என்று சொல்லி எச்சரிப்பை எழுதியிருக்கிறார். 7ஆம் அதிகாரத்துல ஒரு வஞ்சனையான ஒரு பெண் எப்படி ஒரு அருமையான உயிரை வேட்டையாடுகிறார் என்று சொல்லி தத்ரூபமாக அதை விவரித்து, ஒரு பேதையான வாலிபருக்குள்ள ஒரு புத்தியின வாலிபனை கண்டேன் என்று சொல்லி அவனை குறித்து விவரிக்கிறார். ஏனென்றால் எல்லா பாவங்களும் சரீரத்துக்கு புறம்பா இருக்கும். ஆனால் இந்த விபச்சார வேசித்தன பாவங்கள் தேவனுடைய ஆலயமாய் சரீரத்தையே பாதிக்கிறதா இருக்கும். ஆகினால் இது குறித்து ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். அதைத்தான் 7ஆம் அதிகாரத்தில் அவர் விவரித்திருக்கிறார். 8ஆம் அதிகாரத்துல ஞானத்தின் மேன்மை எவ்வளவு அவசியம். ஞானம் தெருக்கிலிருந்து கூப்பிடுகிறது. அது சந்தியில் நின்று பேதையவனோ என்னிடத்தில் வரக்கிறவனோ அவனுக்கு புத்தியை தருவேன் என்று சொல்லாம் அது அறிவுகோள் விடுக்கிறது. ஆனால் அந்த ஞானத்தின் மேன்மையை எத்தனை பேர் ஏற்றுக்கொள்கிறார்கள், தவிர்க்கிறார்கள் என்பதை குறித்து அந்த 8ஆம் அதிகாரம் விவரிக்கிறது. 9ஆம் அதிகாரத்துல ஞானத்தின் வழிகள் உயர்வை தருகின்றன, மூடத்தனத்தின் வழிகள் அழிவை தருகின்றன என்று சொல்லி விவரிக்கிறார். 10 முதல் 21 அதிகாரங்களிலும் சாலமோனின் ஞான உபதேசங்கள் கூறு கூறாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. மட்டுமல்ல, எஸ்தேக்கியா ராஜா மனிதர்கள் பேர் தெளிதின அந்த சாலமோனின் நீதிமொழிகளும் இவைகளைத்தான் சொல்லுகிறது. 30ஆம் அதிகாரத்துல ஆகூர் எனும் ஞானி என்ன சொன்னார், அவர் வசனத்தில் சொன்னதை குறித்து 31ஆம் அதிகாரத்துல லேமுவேலின் தாய் அவள் 2 காரியங்களை சொல்கிறோம். ஞானமுள்ள ராஜா எப்படி இருக்க வேண்டும், குணசாலியான மனைவி எப்படி இருப்பாள் என்று சொல்லி விவரிக்கிறார். இந்த நீதிமொழிகளிலே நாம் அறிய வேண்டிய காரியம் என்னவென்றால், பொன்னிலும் இந்த உலகத்தில் இருக்கிற எந்த காரியத்திலும் விலை உயர்ந்தது ஞானம், அறிவு, புத்தி, விவேகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஞானம் என்பது தேவனிடத்திலிருந்து வருகிறது என்று யாக்கோபிலே நாம் வாசிக்கிற யாக்கோபுல நிருபத்திலே பரத்திருந்து வருகிற ஞானம் சுத்தமும் தெளிவும் உள்ளதா இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் மனித ஞானம் இருக்கிறது, உலக ஞானம் இருக்கிறது, பிசாசு பேய்த்தனத்துக்கு எடுத்த ஞானம் இருக்கிறது. இந்த ஞானம் தெய்வீக ஞானத்தை அது கெடுத்து விடக்கூடாது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். ஞானம், அன்பு எவ்வளவு பிரதானமோ அதே போல ஞானமும் பிரதானம். ஞானம் இல்லை என்றால் வாழ்க்கை சீரழிந்து விடும். ஞானமில்லாத வாழ்க்கை சன்மார்க்கனை துன்மார்க்கன் என்றும் துன்மார்க்கனை சன்மார்க்கன் என்று சொல்கிறவனுக்கு சாதிக்கிறவனுக்கு ஐயோ என்று கருத்து சொல்கிறார். இன்னைக்கு டிசைன்மெண்ட் ஸ்பிரிட், ஆவிகளை பகுத்திருக்கிற கிருபை இல்லை என்றா, ஞானம் இல்லை என்றால் நாம் எளிதிலே வஞ்சிக்கப்பட்டு போவோம். அன்றைக்கு பாம்பு சாத்தான் சர்ப்பத்தின் வழியாக ஏவாளை வஞ்சித்தது போல இன்றைக்கு நெருங்கி பழகி பேச்சுவார்த்தையிலே கூட ஏமாற்றியவர்கள் உண்டு. ஆகினால் ஞானம் என்பது அவசியம். அது எங்கு ஆரம்பிக்கிறது? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். விவேகி ஆபத்தை கண்டு மறைந்து கொள்கிறான், பேதை நெடுக போய் தண்டிக்கப்படுகிறான் சொல்லி நிறைய வசனங்களை நாம் பார்க்கிறோம். அதுபோல நாம் வாசிக்க கேட்ட வெவ்வேறு நிலையில இருக்கிற நபர்களை எவ்விதமாக நாம் நடத்த வேண்டும், அவர்களுக்கு எவ்விதமாக விலக வேண்டும் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். மூடனுடைய முகத்துக்கு விலகிப்போ, அறிவுள்ள உதடுகளை அங்கே நீ காணா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் யாரிடத்திலே மாறுத்திறம் கொடுக்க வேண்டும், யாரிடத்திலே கொடுக்க கூடாது, யாரிடத்திலே நம்முடைய ஐக்கியம் இருக்க வேண்டும், யாரிடத்தில் இருக்கக்கூடாது என்றெல்லாம் இந்த உபதேசங்கள் நமக்கு கொடுக்கின்றன. அடுத்ததாக பிரசங்கியை குறித்து நான் சொல்லும் முன்பாக உன்னத பாட்டை சொல்லிவிட நான் விரும்புகிறேன். காரணம், பிரசங்கி என்பது அவருடைய அனுபவங்கள், அவரை சீரழித்த பின்பு அவர் மாயை என்பதை அறிந்து உணர்ந்து புலம்பி எழுதுகிற காரியங்களை நாம் கடைசியாக பார்க்கலாம். உன்னத பாட்டை பார்ப்போமானால், உன்னத பாட்டு என்பது இயேசு கிறிஸ்துவுக்கும் திருச்சபைக்கும், இயேசு கிறிஸ்துவுக்கும் விசுவாசிகளுக்கும், இயேசு கிறிஸ்துவுக்கும் சீடர்களுக்கும் உள்ள உறவை குறிக்கும் விதமாக சாலமோன் ராஜாவுக்கும் ஆடுகளை மேய்த்த சுனேமியால் என்ற அந்த ஊரை சேர்ந்த ஒரு பெண்ணுக்கும் ஏற்பட்ட ஒரு தொடர்பு, உறவை குறித்து விளக்குகிற ஒரு அற்புதமான பாடல் இது. இந்த பாடலை சாங் ஆஃப் சாங்ஸ் என்கிறார்கள், பாடல்களில் பாடல்கள் என்கிறார்கள். சிலர் இது உன்னதமான பாட்டு என்கிறார்கள். அந்த 1005 பாடல்களிலே முதன்மையான பாடல் இதுதான், இதுதான் மிக சிறந்த பாடல் என்று சொல்லி எல்லா ஆவிக்குரிய நபர்களையும் ஏற்றுக்கொண்டபடியினாலே இது பரிசுத்த வேதாகமத்திலே நடுநாயகம் மையமாக வைக்கப்பட்டிருக்கு. இப்பொழுது நாம் இந்த புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது சாலமோன் ராஜாவுடைய இடத்துல இயேசு கிறிஸ்துவையும், சுலேமியாளுடைய அந்த பெண்ணுடைய நிலையிலே நம்மையும் வைத்து நாம் இதை வாசிப்போமானால்
இது மிக அற்புதமான ஒரு துதி பாடல், ஒரு ஆராதனை பாடல், ஒருவரை ஒருவர் பாராட்டுகிற பாடல். இது அன்பை பகிர்ந்து கொள்கிற ஒரு உன்னதமான பாடல் என்பதை அறிந்து கொள்ள முடியும். ஒரு சிலர் இதை சாங் ஆஃப் சாலமன் என்றே சொல்கிறார், சாலமோனின் பாடல்கள் என்று சொல்கிறார்கள். யூதர்கள் இந்த உன்னத பாட்டை ஹோலி ஆஃப் ஹோலிஸ் என்கிறார்கள். பரிசுத்தத்தின் நடுவிலே இதுவே மகா பரிசுத்தம் என்று அவர்கள் அழைக்கிறார்கள். இந்த புஸ்தகம் எழுதப்பட்டதன் பின்னணி என்னவென்றால், சாலமோன் ராஜா அவர் அரசனான பிறகு தன்னுடைய தேசம் எப்படி இருக்குது என்று சொல்லி அவர் பார்க்கும்படியாக எருசலேமிலிருந்து வட திசையை நோக்கி அவர் பயணப்படுகிறார். அப்பொழுது இசக்காருக்கு கொடுக்கப்பட்ட அந்த பகுதியிலே சுனேமி என்ற அந்த ஒரு பகுதிக்கு அவர் வருகிறார். அங்கு வந்தால் அங்கு ஒரு பெண், ஒரு வாலிப பெண், அவள் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறாள். அவளை பார்த்த உடனே சாலமோன் ராஜாவுக்கு பிடித்து விட்டது. சாலமோன் ராஜா எப்படி வருகிறார் என்றால், அவர் ஒரு ஆட்டிடையனை போல, அவர் ஒரு மேய்ப்பனை போல உருமாற்றம் பெற்று வருகிறார். அவர் ராஜாவாக வந்தார், ஜனங்கள் வித்தியாசமான பதிலை தருவார்கள். ஆனால் ஒரு சாதாரண நபராக அவர் உருமாறி வந்தபடினாலே அந்த பெண்ணோடு அவர் பழகி அவளை தன்னுடைய அன்பின் காரியத்துக்குள் கொண்டு வருகிறார். அவளும் அவரை நேசிக்கிறார். இதுதான் இந்த உன்னத பாடல்கள் எழுதப்பட்ட விதம். அவளை நாம் சுனேமியாள் என்று அழைக்கிறோம், அல்லது மணவாட்டி என்று அழைக்கலாம். சாலமோன் ராஜாவை மணவாளன் என்று அழைக்கலாம். இளமரசன் சாலமோனின் முதல் மனைவியாக சுனேமியாள் இருந்தாள் என்று ஒரு சிலர் சொல்கிறார்கள். காரணம், அவர் தன்னுடைய ராஜ்யத்தை பார்க்க புறப்பட்ட பொழுது அவருக்கு கிடைத்த முதல் மனைவி என்று. பின்பு அவர் பார்வோனின் குமாரத்தை மணக்கிறார் என்றால் அதில் அரசியல் சம்பந்தமானது. நாடுகளோடு உடன்படிக்கை செய்ய, நாடுகளோடு சமாதானமா இருக்க, பிற தேசத்து ராஜாக்களுடைய மகள்களை, உறவினர்களை திருமணம் செய்து அந்த நாட்டிலே இருந்திருக்கிறது. இவைகள் அதற்கு பின் வந்தவைகள் என்று ஒரு சிலர் சொல்கிறார்கள். நாம் அவிதமாக எடுத்துக்கொண்டோம்னால், சுனேமியாள் ஒரு ஆடு மேய்க்கிற பெண் எவ்விதமாக இருந்திருப்பாள்? 12 கோத்திரத்துக்கும் அரசனான சாலமோனுக்கு, மகிமை நிறைந்த சாலமோனுக்கு அவள் எந்த வகையிலும் உகந்தவளா என்று சொன்னால் நிச்சயமா இருக்க வாய்ப்பில்லை. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல தேவனாகிய கர்த்தர் ஆதாமையும் ஏவாளையும் கண்டித்து அவர்கள் மேல் சாபத்தை கொடுத்த போது ஏவாளை பார்த்து சொல்கிறார், உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்ளுவான். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் இந்த ஒரு வசனத்தை தான் நாம் இந்த உன்னத பாட்டு 8 அதிகாரங்களில் இதைத்தான் நாம் பார்க்கிறோம். அங்கு சுனேமியால் தன்னுடைய மணவாளனாகிய சாலமோன் ராஜா மேல் அவ்வளவு பிரியமா இருக்கிறாள். அவர் இல்லாத போது அவள் துடித்து போகிறாள், அவரை காணும் போது அவள் மகிழ்ச்சி அடைகிறாள். அதே போல சாலமோன் ராஜாவும் மனதார இந்த ஒரு ஆடு மேய்க்கிற பெண்ணை அவர் விரும்பி ஏற்றுக்கொண்டபடினாலே அவளிடத்திலே இருக்கிற எந்த குறையும் அவர் காணாதபடிக்கு அவளை நிறைவாக காண்கிறார், ரூபவதியாக காண்கிறார், பூரண ரூபவதி என்று புகழுகிறார். இது எதை குறிக்கிறது என்றால், இன்றைக்கு நாம் தகுதியற்றவர்கள், நாம் எந்த நிலையிலும் ராஜாதி ராஜாவா இயேசுவோடு மணவாட்டியாக இருப்பதற்கு ஏற்றவர்கள் அல்ல. ஆனால் அவர் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வாசிப்போமானால், அவர் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடி பொருளாக எண்ணாமல் அடிமையின் ரூபம் எடுத்து மனித ஸ்தாயிலானார். மரணபரியந்தம், அதாவது சிலுவையின் மரணபரியந்தம் தன்னை தாழ்த்தி இருந்தபடினாலே அவர் வானோர் பூதலத்தோர் எல்லாருடைய முழங்காலும் முழங்கும்படி மேலான நாமத்தை அவருக்கு தவாயி தேவன் கொடுத்தார் என்று பார்க்கிறோம். எப்படி சாலமோன் ராஜா ஒரு ஆட்டிடையனை போல, ஆடு மேய்க்கிறவனை போல வேடமிட்டு அங்கு சுனேமியாளை பார்த்து அவளுடைய உள்ளத்தை கவர்ந்தவர், அதே போல பிள்ளைகள் மாம்சத்தை ரத்தத்தையும் உடையவராக இருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவராக வந்து நம்மோடு தங்கி இருந்து நமக்குள்ளே ஒருவராக அவர் வாழ்ந்து நம்மை அவருடைய அன்பினாலே, சிலுவின் ரத்தத்தினாலே, சிலுவின் அன்பினாலே நம் இருதயத்தை அவர் கவர்ந்து நம்மை மணவாட்டியாக அவர் நியமித்து போயிருக்கிறார். அவர் வருவார். ஆட்டுக்குட்டியானவன் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மணவாட்டி தன்னை ஆயத்தப்படுத்தினாள் என்று சொல்லி வெளிப்படுத்தின விஷயத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு திருச்சபையை கர்த்தர் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அதனால்தான் பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று நாம் எழுதி இருக்கிறோம். நீதி, தாழ்மை, பரிசுத்தம், அன்பு, இன்னும் ஆண்டவருக்கு முன்பாக பணிந்து கொள்ளுதல், சகோதர சகோதரிகளை சிநேகித்தல், மன்னித்தல், விட்டுக் கொடுத்தல், ஏற்றுக்கொள்ளுதல், அங்கீகரித்தல், வித்தியாசம் வேறுபாடு இல்லாமல் வாழ்தல், எல்லாம் கிறிஸ்துவின் பண்புகளை நாம் இன்றைக்கு அணிய தொடங்கி இருக்கிறோம்.
ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போன எல்லாம் புதிதாயின. ஆகையினால் நாம் புதிதாக்கப்பட்டவர்களாக, புதிய ஜீவனம் உடையவர்களாக, உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் நாம் கிறிஸ்துவின் சாயலை அணிந்தவர்களாக அவருக்கு ஒப்பாக நாம் மாற்றம் பெற்றுக் கொண்டு வருகிறோம். அதை குறித்து தான் இங்கே நாம் வாசிக்க கேட்போம். இப்பொழுது அங்கே என்ன உபதேசங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது? ஆளும் தேவனுக்கும் அன்பால் மீட்ட இஸ்ரவேலருக்கும் சிலுவையில் மீட்ட இயேசுவுக்கும் மீட்கப்பட்ட திருச்சபைக்கும் உள்ள தொடர்பை போல இந்த சாலமோன் ராஜாவுக்கும் சுனேமியாளுக்கும் தொடர்பு இருக்கிறது. சாலமோன் ராஜாவுடன் ஆடு மேய்க்கும் சுனேமியால் தொடர்பினாலே முதல் உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் தொடங்கி 3ஆம் அதிகாரம் 5 வரைக்கும் எருசலேமிலே நடந்த சம்பவங்கள் குறிக்கப்பட்டிருக்கிறது. அங்கு அவள் மணவாட்டியாக கொண்டு போய் சேர்க்கப்படுகிறாள். அந்த அற்புதமான தொடக்கத்திலே அங்க இருக்கிற பெண்களை பார்த்து அவள் சொல்கிறார், நான் கருப்பா இருந்தாலும் அழகா இருக்கிறேன், வெயில் என்மேல் பட்டது என்று சொல்லி தன்னை ஜஸ்டிஃபை பண்ணுகிறாள். இன்னைக்கு நாமும் கூட கிறிஸ்துவோடு அவரோடு சிங்காசனத்தில் அமர செய்யும்படிய பொழுது நாம் என்ன சொல்ல போகிறோம்? எந்த வகையிலே அவருக்கு நாம் ஒப்பாக இருக்க போகிறோம்? இது யாராலே ஆயிற்றது? கர்த்தராலே ஆயிற்று. அவருடைய அன்பு சிலுவையிலே வெளிப்பட்டது, அவருடைய கிருபை சிலுவையிலே வெளிப்பட்டது, அவருடைய தயவு, இரக்கம், மன்னிப்பு எல்லாம் சிலுவையிலே வெளிப்பட்டது. ஆகினால் நாம் பிதாவோடு உறவு வைக்கும்படியாக ஒரு வாய்ப்பை கிறிஸ்து ஏற்படுத்தி கொடுத்தார். இந்த இரு அன்பர்களின் நினைவுபடுத்தும் படலம் தான் 2ஆம் அதிகாரம் வரைக்கும் வருகிறது. பின்பு ஒருவர் பரிவோடும் பாச உணர்வோடும் அவர்கள் இருப்பதை 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இந்த திருமண பந்தம் இணைக்கப்படுவதை குறித்து இந்த உன்னத பட்டியலே சொல்லப்பட்டிருக்கிறது. மணவாளன் மணவாட்டியின் மேல் மகிழ்ச்சியா இருப்பது போல நான் உங்கள் மேல் மகிழ்ச்சியா இருப்பேன் என்று கருத்து சொல்லியிருக்கிறார். அதுபோல சாலமோன் ராஜாவுடைய ராஜரீக மணவாளன் என்பதை அவள் விவரிக்கிறாள். அவர் எவ்வளவு உயர்வானவர், எவ்வளவு அழகானவர் என்று சொல்லி அவர் விவரிக்கிறாள். அதே போல அந்த திருமண இணைப்பை குறித்து 4ஆம் அதிகாரம் முதல் 5ஆம் அதிகாரம் வரை நாம் வாசிக்கிறோம். திருமணம் என்பது தேவனால் உண்டாக்கப்பட்டது, அது மனிதரால் உண்டானதல்ல. ஏற்ற துணையை அவர்தான் ஏற்படுத்தினார், அவர்தான் அவர்கள் இருவரையும் இணைத்து வைத்தார். அதனால் திருமணம் விவாக மஞ்சம் யாவருக்குள்ளும் கனமுள்ளது என்று எபிரேய எழுத ஆக்கியங்கள் வாசிக்கிறோம். கர்த்தரின் ஆசீர்வாதம் அங்கே இருக்கிறது, சதா காலங்களும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆனால் திருமணத்திற்கு பின்பு சிறு பிரிவு கூட தாங்க முடியாததாக இருக்கிறது. அதிலே சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், சில சச்சரவுகள் வரத்தான் செய்யும். அதை 5ஆம் அதிகாரம் முதல் 8ஆம் அதிகாரத்திலே அங்கு சில சிறிய பிரச்சனைகள், ஊழல்கள் வருவதை நாம் பார்க்கிறோம். ஆனால் அது திரும்ப சீர் செய்யப்படுகிறது. அதுபோல கணவன் மனைவிக்குள்ள உறவு சில வேளைகளிலே ஒரு உரசலாகவோ காயப்படுத்துவதாக இருந்தாலும் ராத்திரியிலே தூங்கும்போது உங்கள் எரிச்சல் தனியே கிடது என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அந்த வேளையிலே இருவரும் இணைந்து சேர்ந்து மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாகி அவர்கள் தூங்க செல்லும் பொழுது அந்த உறவு சீர்படுகிறது. அதைத்தான் திரும்ப சீர்படுத்துகிற ஒரு காரியமாக 6ஆம் அதிகாரம் முதல் 8ஆம் அதிகாரம் வரை வாசிக்கிறோம். கிருபையிலே வளருவது 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் தொடங்கி நிறைய வரைக்கும் அந்த கிருபையில வளர்வது குறித்து பார்க்கிறோம். இங்கு தேவனுடைய அன்பை நாம் உணர்கிறோம், தேவனுடைய அங்கீகாரத்தை உணர்கிறோம். தேவன் நம்மை கருப்பு என்று பார்க்கவில்லை, ஆடு மேய்க்கிறாள் அந்தஸ்து குறைவானது என்று பார்க்கவில்லை. எப்படி சாலமோன் ராஜா அவரிடத்திலே அன்பு கூர்ந்து முந்தி அன்பு கூர்ந்தார், வேதாயத்தால் சொல்லுகிறது, நாமல்ல அவரே நம்மிடத்தில் முந்தி அன்பு கூர்ந்தார். நாம் அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவர் நம்மை தெரிந்து கொண்டார். அவரால் தான் சகலமும் ஆகிறது, நம்மால் ஆவதற்கு ஒன்றுமே இல்லை. நாம் பலவீனம் உள்ளவர்கள், நாம் மண்ணிலிருந்து வந்தவர்கள், அவர் விண்ணிலிருந்து வந்தவர். சாலமோன் ராஜா சிங்காசனத்திலிருந்து வந்தார், இவ்வளோ லீபனோன் காடுகளிலிருந்து வந்தாள். அவருடைய தோற்றம் ஆஜானுபாகவான் நேர்த்தியானது. சாலமோன் ராஜாவுடைய தோற்றம் மிக அழகான ஒரு தோற்றம். ஆனால் இவ்வளோ கருப்பாய் இருக்கிறார் என்று பார்க்கிறோம். நாம் பாவத்தால் கருத்து போனோம், அக்கிரமத்தால் கருத்து போனோம், அநீதியால் கருத்து போனோம். நம்முடைய வாழ்க்கையிலே துன்பங்களும் துயரங்களும் நம்மை சோர்வுற செய்தன. ஆனால் கர்த்தராகி தேவன் நம் கரம் நீட்டி உளையான சேற்றிலிருந்து நம்மை தூக்கி எடுத்து நம்மை கழுவி பரிசுத்தப்படுத்தி அவர் ரத்தத்தினாலே மீட்டு அவரோடு சிங்காசனத்திலே மனவாட்டியாக அமர செய்கிறார் என்றால் எவ்வளவு அற்புதமான ஒரு காரியம். இதிலே 3ஆம் அதிகாரத்துல 2ஆம் அதிகாரத்துல 15ஆம் வசனத்துல நம்முடைய திராட்சை தோட்டம் பூவும் புஞ்சுமா இருக்கிறது, குளிநரியிலும் சிறுநரியிலும் இருக்கிறது, அதை பிடியுங்கள், ஏனென்றால் திராட்சை தோட்டத்தின் அந்த பலனை இவைகள் கெடுத்துவிடும் என்று சொல்லி. குளிநெறி சிறுநரிகள் என்பது நம்முடைய திராட்சை தோட்டத்துக்குள்ளாக இருக்கிற
எதிரான காரியங்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட தேவன் நம்மை திராட்சை தோட்டமா வைத்திருக்கிறார். ஆனால் நமக்கு ஒவ்வாத காரியங்கள், நமக்கு அந்த பிரியமில்லாத நமக்கு இருக்குமானால் அவைகளை நாம் அகற்ற வேண்டும் என்பதை குறித்து தான் இதை வாசிக்கிறோம். இந்த பாடல் முழுவதும் எவ்விதமா இருக்கிறது என்றால், மணவாட்டி பேசுவது போல மணவாளன் மாறுத்தரம் கொடுப்பது போல, மணவாளன் பேசும்போது மணவாட்டி மாறுத்தரம் கொடுப்பது போல, சில வேளை மணவாளன் இல்லாத சூழ்நிலையிலே மணவாட்டி எருசலேம் குமாரத்தினிடத்திலே பேசுவது போலவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, லீபனோனுக்கு திருமணம் முடிந்து தன்னுடைய சொந்த இடத்திற்கு, அந்த சுனேமியா தன்னுடைய ஊருக்கு, வீட்டுக்கு, தாய் வீட்டுக்கு மணவாளனை அழைத்து செல்லும் பொழுது அங்கு அவளுடைய சகோதரர்கள் அவளை குற்றப்படுத்தி பேசினாலும் இல்லை என்று சொல்லி அவள் மறுத்து பேசுகிறாள். இன்றைக்கு நம்மை பார்த்தும் சொல்வார்கள், நீ எப்படி இருந்தவன் இப்படி ஆகிவிட்டாய் என்று சொல்லி, நீ ஒரு காலத்தில் இப்படித்தானே இருந்தாய் என்று சொல்லி பகடை செய்வார். அன்றைக்கு சவுல் ராஜாவை ஆண்டவர் தெரிந்து கொண்ட போது பேலியாவின் மக்கள் காணிக்கு கொண்டு வராமல் அவனை அலட்சியம் பண்ணி என்ன சொல்கிறார்கள், இவனா நம்மை ரட்சிக்கப் போகிறான் என்கிறார். அதே போல நாம் பகடி செய்யப்படுவோம், கேலி செய்யப்படுவோம், குற்றம் கண்டுபிடிக்கப்படுவோம். ஆனால் இவைகளை நாம் மறுத்து விட்டு கிறிஸ்து என்னை மன்னித்தார், கிறிஸ்து என்னை ஏற்றுக்கொண்டார், நான் கிறிஸ்துவின் மணவாட்டி, அவர் என் மணவாளன் என்ற அந்த நிச்சயத்தோடு நாம் பயணம் செய்ய இந்த புத்தகம் நமக்கு உதவியாய் இருக்கிறது. அடுத்ததாக பிரசங்கியின் புஸ்தகம். இந்த புஸ்தகம் மிகப்பெரிய ஒரு அனுபவங்களோடு, பட்டறிவோடு எல்லாவற்றையும் ஆராய்ந்து கண்டுபிடித்த பின்பு ஒன்றுமே இல்லை என்பதை நிரூபிக்கும் விதமாக சாலமோன் ஞானி இங்கு எழுதுகிறார். இங்கு சாலமோன் ராஜா எழுதுகிறார் என்பதை பார்க்கல, சாலமோன் ஞானி என்று சொல்லலாம். காரணம், இங்கு அவர் எல்லாவற்றையும் அனுபவித்து விட்டார். ஆனால் சூரியனுக்கு கீழே எல்லாம் மாயை, எல்லாம் மனதுக்கு சஞ்சலமா இருக்கு என்று சொல்லி அவர் புலம்புகிறார், அரற்றுகிறார். எரேமியாவின் புலம்பலின் புஸ்தகம் என்ற ஒரு புஸ்தகத்தை நாம் பார்க்கிறோம். புலம்பல் என்றே அதற்கு பெயர் இருக்கிறது. இந்த பிரசங்கின் புஸ்தகம் கூட பல நிலைகளில் புலம்பலைத்தான் அதை வெளிப்படுத்துகிறது. அவர் எல்லாம் மாயை, வாழ்வே மாயம் என்று சொல்லி முதல் அதிகாரத்திலே அவர் தொடங்கி எல்லாவற்றையும் அவர் வீண் 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 என்று சொல்கிறார். இந்த பூமியில எதுவுமே பிரயோஜனம் இல்லை. தேவனாகிய கர்த்தர் ஒருவர் மட்டும்தான் நித்தியமானவர். அவர் ஒருத்தரே நமக்கு எல்லாம் போதும், மற்ற எல்லாமே வீண் என்று சொல்லி அவர் எடுக்கிறார். அப்படி பார்த்தோம்னால் இந்த பூமியில ஒரு சாமியார் வாழ்க்கையை வாழ நம்ம அழைக்கிறார் என்றால் அது அல்ல. நாம் எதற்காக ஓடிக்கொண்டிருக்கிறோம், எதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எது நம்முடைய விருப்பம், எது நம்முடைய ஆசை, எது நம்முடைய நோக்கம், ஜெபத்திலே எவைகளை குறித்து நாம் வலியுறுத்தி ஆண்டவரிடத்திலே மன்றாடி கொண்டிருக்கிறோம், இவைகள் எல்லாம் அதன் முடிவு என்ன, அது ஆண்டவருக்கு மகிமையை கொண்டு வருகிறதா அல்லது ஒரு வீணான காரியமா என்பதை குறித்து நாம் நம்மை இதோடு, இந்த புஸ்தகத்தோடு இணைத்து நாம் ஆராய்ந்து கொள்ள நம்ம கர்த்தர் நம்மை அழைக்கிறார். இந்த புஸ்தகத்துல முதல் அதிகாரம் 1ஆம் வசனம் தொடங்கி 11ஆம் வசனம் வரைக்கும் அவர் சொல்கிற காரியங்கள் எல்லாம் மாயை, எல்லாம் மனதுக்கு சஞ்சலமா இருக்கிறது என்கிறார். அவர் ஞானம் பெற்றவர், அவர் அறிவு பெற்றவர். ஆனால் அவர் சொல்கிறார் 3ஆம் வசனத்துல, சூரியனுக்கு கீழே மனுஷன் படுகிற எல்லா பிரயாசத்தினாலும் அவனுக்கு பலன் என்ன என்று கேட்கிறார். எவ்வளவு பிரயாசம், ஸ்போர்ட்ஸ்ல பிரயாசம், சம்பாத்தியத்துல பிரயாசம், விவசாயத்துல பிரயாசம், தொழில்கள் பிரயாசம், ஆர்ட்ஸ்ல தன்னுடைய திறமைகளை காட்டுவதில், கலைகளில் மக்கள் தங்கள் திறமைகளை காட்டுகிறார்கள், இன்னுமாக தன்னுடைய கழிப்பிலே, விளையாட்டிலே, வேடிக்கையை காட்டுவதிலே, எல்லாவற்றிலும் மனிதன் எவ்வளவு பிரயாசப்படுகிறான். ஆனால் அவர் சொல்லுகிறார் அவனுக்கு என்ன பலன் என்று சொல்லுகிறார். இது ஒரு புலம்பலாகத்தான் காணப்படுகிறது. 9ஆம் வசனத்தில் சொல்கிறார், முன் இருந்ததே இனிமேலும் இருக்கும், முன் செய்யப்பட்டதை பின்னும் செய்யப்படும், சூரியனுக்கு கீழே நூதனமானது ஒன்றுமே இல்லை என்கிறார். 8ஆம் வசனத்துல எல்லாம் வருத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. விதமான ஒரு கண்டுபிடிப்பு, அவருடைய அனுபவம், இது பொய்யல்ல, அவர் எழுதின அனைத்தும் உண்மைதான். நாம் தீ சுடும், சுடுபால் சுடும் என்பதை குழந்தைக்கு சொல்லும் பொழுது அது அந்த அனுபவத்துக்குள் இல்லாத போது அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாத போது அந்த நாலேஜ் அதுக்கு இல்லாமல். ஆனால் பட்டறிவு என்று சொல்வார்கள், பட்ட பின்பு கிடைக்கிற அறிவுதான் பட்டறிவு. இங்கு பட்டறிவு பெற்ற பின்பு பிரசங்கி அவர் சொல்கிறார் எல்லாம் மாயை, எல்லாம் மாயை, எல்லாம் வீண் என்று சொல்கிறார். 12ஆம் வசனத்தில் அவர் சொல்கிறார், பிரசங்கியாகிய நான் எருசலேமில் இஸ்ரவேலுக்கு ராஜாவாய் இருந்தேன், வானத்தின் கீழ் நடப்பதையெல்லாம் ஞானமாய் விசாரித்து ஆராய்ச்சி செய்கிறதுக்கு என் மனதை பிரயோகம் பண்ணினேன். மனுபுத்திரர் இந்த கடும் தொல்லையில் அடிபடும்படிக்கு தேவன் அதை அவளுக்கு நியமித்திருக்கிறார்.
சூரியனுக்கு கீழே செய்யப்படுகிற காரியங்களை எல்லாம் கவனித்து பார்த்தேன். இதோ எல்லா மாயையும் மனதுக்கு சஞ்சலமா இருக்கிறது. கோணலானதை நேராக்க கூடாது, குறைவானதை எண்ணி முடியாது. 17ஆம் வசனத்துல, ஞானத்தை அறிகிறதற்கும் பைத்தியத்தையும் மதியனத்தையும் அறிகிறதற்கும் நான் என் மனதை பிரயோகம் பண்ணினேன், இதுவும் மனதுக்கு சஞ்சலமா இருக்கிறது. அவர் சொல்கிறார், எதுவுமே எனக்கு திருப்தி தரவில்லை, எதுவுமே எனக்கு நிறைவே தரவில்லை. அந்த நேரத்தில் ஒரு மகிழ்ச்சி இருந்தது, அந்த நேரத்தில் ஒரு சந்தோஷம் இருந்தது. ஆனால் அடுத்த நாளிலும் அடுத்த வாரங்களிலும் அடுத்த மாதத்திலும் அவைகள் இல்லை. 18ஆம் வசனம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை சொல்கிறார், அதிக ஞானத்திலே அதிக சலிப்பு உண்டு, அறிவு பெருத்தவன் நோவு பெருத்தவன். இதை யாரும் மறுக்க முடியாது, இதெல்லாம் உண்மைதான். அப்படி என்றால் அவர் என்ன சொல்ல வருகிறார்? இந்த பூமியில எதுவும் நிரந்தரம் அல்ல, நித்தியமும் அல்ல. தேவனாகிய கர்த்தர் ஒருவரே நிரந்தரமானவர், நித்தியமானவர். அவரை அடைவதே நமது இலக்காக இன்பமாக இருக்குமானால் நம்முடைய வாழ்க்கை பொருள் நிறைந்ததாய் திருப்தி நிறைந்ததாய் இருக்கும். அதனாலதான் அவருடைய சமூகத்திலே நித்திய பேரின்பம் உண்டு. இன்றைக்கு உலகத்தில பேரின்பம் என்று சொல்லி எதையோ நாடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவனுடைய சமூகத்தில் அந்த நித்திய பேரின்பம் இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். 2ஆம் அதிகாரத்துல அவர் மகிழ்ச்சியின் முடிவு சஞ்சலம், மனமடிவு, சலிப்பு என்று சொல்லி அவர் எழுதுகிறார். முதல் 11 வசனங்களில் சந்தோஷமும் சங்கடமும் சஞ்சலமுமே சந்தோஷத்தின் விளைவாய் இருக்கிறது என்கிறார். சந்தோஷம் ஆரம்பத்திலே கிடைக்கிறது, ஆனால் அது முடிவு சங்கடமாய் முடிகிறது. அதாவது அந்த மகிழ்ச்சியின் முடிவு சஞ்சலம் என்று சொல்லி அவர் எழுதியிருக்கிறார். நாம் போன முறை பார்த்தோம், அவர் தன்னுடைய பிரயாசங்களை எல்லாம் எழுதினதை பார்த்தோம். வீடுகள், இசைக்கருவிகள், குளங்கள், பழமரங்கள், எவ்வளவோ ஞானமான காரியங்கள் அனைத்திலும் அவர் ஈடுபட்டார். ஆனால் எல்லாம் அவருக்கு சஞ்சலமா இருக்கவே சொல்கிறார். 17ஆம் வசனத்தில் அவர் சொல்கிறார், ஆகையால் இந்த ஜீவனை வெறுத்தேன், சூரியனுக்கு கீழே செய்யப்படும் கிரியை எல்லாம் எனக்கு விசனமாயிருந்தது, எல்லாம் மாயை மனதுக்கு சஞ்சலமாயிருக்கிறது. இன்றைக்கு நாம் செய்கிற எல்லாவற்றிலும் பிரயாசங்களிலும் நமக்கு என்ன கிடைக்கிறது என்று பார்த்தால் முடிவிலே அது சஞ்சலத்தை கொண்டு வருகிறதா இருப்பதாக அவர் சொல்கிறார். சூரியனுக்கு கீழே பட்ட நான் பிரயாசத்தை எல்லாம் வெறுத்தேன் என்கிறார். அதனாலே அது என்ன பிரயோஜனம் என்று சொல்கிறார். 26ஆம் வசனத்துல, தேவன் தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கும் ஞானத்தை அறிவு இன்பத்தை அளிக்கிறார். ஆனால் அந்த அறிவும் இன்பமும் தேவனுக்கு மகிமை கொண்டவரிடம் தேவ சித்தத்தை செய்ய உதவியா இருக்க வேண்டும், பிறருக்கு நன்மை செய்வதா இருக்க வேண்டும், சுயம் இல்லாதபடிக்கு அது பிறநலம் காண வேண்டும். அப்பொழுது அதிலே ஒரு நிறைவு இருக்கும். தனக்காகவே வாழ்ந்த சாலமோன் முடிவாக சஞ்சலத்திலும் தவிப்பிலும் பிரச்சனையை வசித்துக் கொண்டார். 3ஆம் அதிகாரத்துல அவர் சொல்கிறார், காலங்கள் உண்டு, சமயங்கள் உண்டு, எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு, எல்லாவற்றுக்கும் ஒரு சமயம் உண்டு. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, அதனதன் காலங்களில் அதனதன் காரியங்களில் அவர் நேர்த்தியாய் செய்கிறார். அன்றைக்கு கானாவூர் கல்யாணத்துல திராட்சரசம் தீர்ந்து விட்டது என்று சொல்லி படபடத்தாள் மரியாள் இயேசுடன் வந்து அந்த பிரச்சனையை சொல்கிறார். அந்த அந்த மரியாளுடைய சொந்தக்காரர்கள் வீடுதான் அந்த வீட்டிலே ஒரு பிரச்சனை என்றால், விருந்தாளிகளுக்கு திராட்சரசம் இல்லை என்றால் அது அவர்களை அவமானப்படுத்துவதை போல. இயேசு என்ன சொல்கிறார், ஸ்திரீயை எனக்கு உனக்கு என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை. ஆனால் பிதா சொன்ன உடனே அவர் அந்த வேலையை நிறைவேற்றி அந்த குறைவை நீக்கி நிறைவை கட்டளையிட்டார். அது ஒரு 5 நிமிட தாமதமா இருக்கலாம், 10 நிமிட தாமதமா இருக்கலாம், அரை மணி நேர தாமதமா இருந்திருக்கலாம், நமக்கு தெரியாது. ஆனால் சமயம் வரும்பொழுது மட்டுமே தேவன் செயல்படுகிறார். அந்த காலத்தை அவர் நியமித்திருக்கிறார், நிர்ணயித்திருக்கிறார். நமக்கும் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார், மேன்மையின் காலம், உயர்வின் காலம். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, ஏற்ற வேளையில் அவர் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருங்கள். நாம் பதறக்கூடாது, அவிசுவாசமா இருக்கக்கூடாது, விசுவாசத்தோடு காத்திருக்க வேண்டும். ஆபிரகாம் சாராலும் அவசரப்பட்டு ஆகாரை சேர்த்தபடினால் இஸ்மவேல் என்ற துஷ்ட சந்ததி உண்டாயிற்று நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் 25 வருடம் ஆபிரகாம் காத்திருக்க வேண்டியிருந்தது. அதன் பின்பு ஈசாக்கு கர்த்தருடைய சித்தத்தின்படி அவன் கொடுக்கப்பட்டான். நான் ஈசாக்கின் தேவன் என்று கர்த்தர் தன்னை சந்தோஷமாய் சொல்லிக் கொள்கிறார். அத்தகைய ஆசீர்வாதம் வருவதற்கு காத்திருக்க வேண்டும். கர்த்தருக்கு காத்திரு, திடமனதா இருந்து கர்த்தருக்கே காத்திரு என்று பார்க்கிறோம். இங்கு காலங்களை நாம் நிர்ணயிக்க முடியாது, காலங்கள் கர்த்தருடைய கரத்திலே இருக்கிறது. அதனால்தான் மோசே சொன்னார், நாட்களை இன்னும் அறிவை எங்களுக்கு தாரும். என்னுடைய காலங்கள் இந்த பூமியில் எத்தனை வருஷம் எனக்கு தெரியாது, ஆகினால் அதை நான் எண்ணக்கூடிய அறிவை எனக்கு தாரும் என்று சொல்லி அவர் ஜெபம் பண்ணினார். கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார், உன்னை நான் திருப்தியாக்குவேன் என்று சொல்லியிருக்கிறார். எல்லா காரியங்களிலும் திருப்தியாக்குவார். உணவு சாப்பிடுவதிலே திருப்தி, உடை உடுத்துவதிலே திருப்தி, வாழ்வதிலே திருப்தி,
மற்றுமாக ஒவ்வொரு காரியத்தில் செய்வதிலும் நமக்கு அவர் திருப்தியை கட்டளையிடுகிறார். அது அவருடைய கிருபை, அது அவருடைய கிரியை. அதற்கு காலங்கள் சமயங்கள் வாய்க்க வேண்டும். ஒரு கனி முழுமை அடைவதற்கு அது பூ பூத்து காய் காய்த்து அது முழு நிறைவு வந்து பின்பு முழு பழமாக மாறுகிறது. அதுபோல காத்திருக்க வேண்டிய காலங்கள் என்று உண்டு. அந்த சமயங்களை குறித்து இங்கு அவர் எழுதியிருக்கிறார். 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை அவர் சொல்லியிருக்கிறார், மகிழ்ச்சியாய் இருப்பதும் உயிரோடு ஒரு கீழ் நன்மை செய்வதை அல்லாமல் வேறு ஒரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை. இந்த பூமியில வாழ்கிற ஒவ்வொருவருக்கும் மகிழ்ச்சியா இருக்க கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிறார். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் மறுபடியும் சொல்கிறேன் என்று சொல்லி பிலிப்பு சிறைச்சாலையில் இருந்து பவுல் நிருபங்களை எழுதி அனுப்பும் பொழுது அதை எழுதினார். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை அதை வாசிக்கிறோம். நெகேமியா 8:10 என்ன வாசிக்கிறோம்? கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பது உங்களுடைய பலன். இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணிய நாள், இந்த நாளில் நீங்கள் விசாரப்பட வேண்டாம் என்று சொல்கிறார். நாம் மகிழ்ச்சியா இருப்பதுதான் தேவனுடைய சித்தம். என்ன வந்தாலும் நம்புவேன், எனது இயேசுவை யார் கைவிட்டாலும் பின் செல்வேன், எனது மீட்பரை அகல ஆழ உயரமா எவ்வளவாய் அன்பு கொண்டார், ஆகினால் அவர் மேல் எனக்கு சந்தோஷம், அவர் மேல் எனக்கு மகிழ்ச்சி. சூழ்நிலைகளும் நிகழ்வுகளும் சம்பவங்களும் இந்த பூமியிலே நடந்து கொண்டுதான் இருக்கும். அவைகளினால் வருகிற மகிழ்ச்சி அப்படியே மறைந்து போகும். ஆனால் நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும் என்று கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறார். அதனால் நாம் மகிழ்ச்சியா இருக்க நம்முடைய இருதயத்தை நாம் ஆயத்தப்படுத்த வேண்டும். யோபு அதைத்தான் சொல்கிறார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த அற்புதமான ஒரு நிலைப்பாடு நமக்கு இருக்க வேண்டும். அதனால்தான் இதுல சொல்லப்படும் மகிழ்ச்சியா இருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதுமே அல்லாமல் வேறு ஒரு நன்மை மனுஷனுக்கு இல்லை என்று அறிந்தேன். இந்த பூமியிலே ஓட்டத்தை ஒவ்வொருவரும் ஓடி முடிக்கும் பொழுது நாம் மகிழ்ச்சியாய் ஓடி முடிக்க வேண்டும். அதன் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு ஓடி முடிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, நன்மை செய்து நாம் முடிக்க வேண்டும். கிறிஸ்து இயேசுக்குள் நாம் நன்மை செய்வதற்கென்று சிருஷ்டிக்கப்பட்டோம். கொலோசியரில் நாம் வாசிக்கிறோம். அதனால நன்மை செய்வது மகிழ்ச்சியா இருப்பது, இது இரண்டு தான் ஒரு நல்ல ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு அழகான காரியம். 17ஆம் வசனத்தில் அவர் சொல்கிறார், சகல எண்ணங்களையும் சகல செய்கைகளையும் நியாயம் தீர்க்கும் காலம் இனி இருக்கிறபடியால் சன்மார்க்கனின் துன்மார்க்கனின் தேவன் நியாயம் தீர்ப்பார் என்று என் உள்ளத்தில் எண்ணினேன். எல்லாவற்றையும் அவர் நியாயத்திற்கு தேவன் வருகிறார். அவர் பூமியை நியாயத்திற்கு வருகிறார். அவர் பூமியை நீதியோடும் நியாயத்தோடும் சத்தியத்தோடும் அவர் நியாயம் தீர்ப்பார். அந்த முதலாவது நியாயத்திற்கு தேவனுடைய வீட்டிலே தொடங்கும் காலமாய் இருக்கிறது என்று நாம் வாசிக்கிறோம். ஆகினால் அவருடைய நீதிக்கு முன்பாக, நீதி சிங்காசனத்திற்கு முன்பாக நாம் பரிசுத்தவான்களாய், உத்தமர்களாய், உண்மையுள்ளவர்களாய், தாழ்மையுள்ளவர்களாய், எளிமையாய் வாழ்ந்து எல்லா சகோதரனையும் சகோதரி அன்பாய் நேசித்து வாழ கர்த்தர் அழைக்கிறார். உங்கள் அன்பு மாயமற்றதாய் இருப்பதாக என்று வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. சகோதர சிநேகத்திலே நீங்கள் பட்சமாயிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஊக்கமாய் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பில்லாதவன் தேவனை அறியான் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகினால் இந்த பூமியிலே வாழ்கிற காலங்களில் கசப்புகள், வெறுப்புகள், கோபங்கள், வைராக்கியங்கள், பிடிவாதங்கள், பிரிவினைகள் இவையெல்லாம் கலைந்து விட்டு எல்லாரையும் நேசித்து அன்போடு வாழ கர்த்தர் நம்மை அழைக்கிறார். 4ஆம் அதிகாரத்துல அநீதியை குறித்து அவர் வருந்துகிறார். அநீதியினால் மிகவும் ஒடுக்கப்படுதலையும் நெருக்கப்படுதலையும் நான் கண்டேன் என்று சொல்கிறார். வேதம் என்ன சொல்லியிருக்கிறது? நியாயஸ்தலத்திலே திக்கற்றவர்களுக்காக, விதவைகளுக்காக உன் வாயை திற என்று சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கு விலகி போகிற அனுபவங்கள். எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போயில ஒருவன் கல்லது கையில் ஆக்கப்பட்டான். அவனை குற்றுயிராய் விட்டு அவனுடைய வஸ்திரங்களை தவிர எல்லாவற்றையும் உரிந்து கொண்டு போய்விட்டார்கள். அவன் காயத்தோடு கிடக்கிறான். ஒரு ஆசாரியன் அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். ஒரு லேவியன் அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். ஆனால் ஒரு சமாரியனோ அவனை கண்டு மனதுருகி அவன் கிட்டே வந்து அவன் காயங்களில் எண்ணெய் திராட்சரசம் வார்த்து அவனை தன் சுய வாகனத்தில் ஏற்றி சத்திரக்காரன் கையில ஒப்பு கொடுத்து 2 காசை கொடுத்து இவனை கவனித்துக்கொள், திரும்ப நான் வரும்போது மீதியான காசுகளை உனக்கு நான் தருவேன் என்று சொல்லி அவன் போகிறான். இதில் அடிபட்டு குற்றுயிராய் விடப்பட்டவனுக்கு யார் அயலான் என்று இயேசு கேட்ட பொழுது அந்த கேள்வி கேட்ட அந்த வாலிபன் நியாயசாஸ்திரி சொல்கிறான், அவனுக்கு உதவி செய்தவனே. சமாரியன் என்று யூதர்கள் சொல்லக்கூடாதாம். காரணம் அது தீட்டு என்கிறார். ஆனால் இயேசு சொல்கிறார், அவன் என்ன செய்தான் அதன்படி நீ போய் செய்ய என்கிறார். இங்கு சமாரியனை அவர் உயர்த்தி சொல்கிறார். தேவனுடைய பார்வையில ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை.
மாம்சமான யாவருக்கும் தேவனாய கர்த்தர் எல்லாரையும் சமமாய் பார்க்கிறார். அந்த சமத்துவம், அந்த நிலைப்பாடு நம்முடைய காரியங்களிலே இருக்க வேண்டும். வேறுபாடுகள் இல்லாத ஒரு வாழ்க்கை. கர்த்தர் அதை காண்பார். அது அவருடைய பார்வைக்கு அருவருப்பா இருக்கும். ஆகினால் அநீதி நிறக்கி இருக்கும் பொழுது அதை களைவதற்கு நாம் பிரயாசப்படணும். அதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும், அதற்காக உழைக்க வேண்டும். மட்டுமல்ல, சுய உழைப்பு, கடினமாக உழைப்பு. எல்லாம் சொல்கிறார்கள் உழைத்தால் உயர்ந்து விடுவோம் என்கிறார். இன்றைக்கு 12 மணி நேரம் வேலை செய்கிறார். 8 மணி நேரம் வேலை செய்த காலம் போய் இன்றைக்கு 12 மணி நேரம் வேலை செய்கிறார். அதன் விளைவு என்ன? 4:4 மனுஷனுடைய எல்லா பிரயாசமும் பயன்படும் எல்லா கிரியையும் அயலானுடைய பொறாமைக்கு ஏதுவாக இருக்கிறது நான் கண்டேன். இதுவும் மாயையும் மனதுக்கு சஞ்சலமாய் இருக்கிறது. மூடன் தன் கைகளை கட்டி கொண்டு தன் சதையையே தின்கிறான். வருத்தத்தோடும் மனசஞ்சலத்தோடும் 2 கைப்பிடியும் நிறைய கொண்டிருப்பதை பார்க்கிலும் அமைச்சலோடு ஒரு கைப்பிடி நிறைய கொண்டிருப்பதே நலம். இன்றைக்கு அதிகமாக சம்பாதிக்க வேண்டும், அதிகமாக ஏன் பண்ண வேண்டும், அதிகமான நிலைக்கு கடந்து செல்லும் என்று சொல்லி ஓய்வு இல்லாமல், சாப்பிடாமல், சரியான தூக்கம் இல்லாமல், தன் குடும்பத்தாரோடு, மனைவியோடு, பிள்ளைகளோடு, கணவனோடு சரியான ஐக்கியம் இல்லாமல் இன்றைக்கு ஓடிக்கொண்டிருக்கிற நிலைமை ரொம்ப பரிதாபமான ஒரு நிலைமை. அதைத்தான் சொல்கிறார் இங்கு. நீ ஓடி ஓடி உழைத்து என்னத்தை காணப் போகிறாய்? வருத்தத்தோடு மனசஞ்சலத்தோடு 2 கைப்பிடி நிறைய கொண்டிருப்பதை பார்க்கிலும் அமைச்சலோடு ஒரு கைப்பிடி நிறைய கொண்டிருப்பதை நலம் என்கிறார். அது மட்டுமல்ல, நண்பர்கள், ஐக்கியம், இவைகள் அவசியம் என்று சொல்லுகிறார். ஒண்டியாயிருப்பதும் இருவர் கூடியிருப்பது நலம். அவருடைய பிரயாசத்தினால் அவருக்கு நல்ல பலன் உண்டாகும். ஒருவன் விழுந்தால் அவன் உடனாலே அவனை தூக்கி விடுவான். ஒண்டியாயிருந்து விழுகிறவனுக்கு ஐயோ, அவனை தூக்கிவிட துணை இல்லையே. என்ன பார்க்கிறோம்? we are called to be separated, not be isolated. நாம் அழைக்கப்பட்டது பிரிந்து வாழத்தானே ஒழிய தனித்து வாழ அழைக்கப்படவில்லை. இன்றைக்கு யாரோடும் பேசுவதில்லை, யாரோடும் ஒரு தொடர்பு இல்லை, யாரோடும் எந்த ஐக்கியம், ஒரு நட்பு இல்லை, யாரோடும் எந்த விதமான ஐக்கியம் இல்லை. நாம் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க தேவையில்லை. ஆனால் உலகத்தாரோடு நாம் நண்பர்களாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்தவர்களோடு ஐக்கியமா இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். உலக மக்களோடு நண்பர்களாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இயேசுவுக்கு பெயர் ஃப்ரெண்ட் ஆஃப் சின்னர்ஸ். அவர் பாவிகளின் சிநேகிதன் என்று அழைக்கப்பட்டார். ஆயக்காரரோடும் வரி வசூலிக்கிறவர்களோடும் பாவிகளோடும் அவர் அமர்ந்து அவர்களோடு சாதாரணமாக சாப்பிட்டுக் கொண்டிருந்தார். அவருடைய பாவங்களையோ அவருடைய அக்கிரமங்களையோ குறித்து அவர் ஒருபோதும் ஆலோசித்து விலகி ஓடவில்லை. அவர் ரபியா இருந்தாலும், தேவனுடைய குமாரனாக இருந்தாலும், பரிசுத்தத்தில் பயங்கரமானவராக இருந்தாலும், அவர் பாவிகளுக்கு விளையினவராக இருந்தாலும், பாவிகளை நேசிக்கிறவராக இருந்தார். என்ன பார்க்கிறோம்? நீங்கள் தனித்தே வாழ்ந்து தனித்தே மரித்து விடுவது நல்லதல்ல. உங்களுக்கு என்று ஒரு நட்பு கூட்டம் இருக்க வேண்டும். அது உலகத்தாரா இருக்கலாம். ஆனால் ஐக்கியம் என்பது தேவனுடைய பிள்ளைகளால் மீட்கப்பட்ட ஜனங்களோடு நம்முடைய ஐக்கியம் இருக்க வேண்டும். அது அவசியம். அப்படி இருந்தால் ஒருவன் விழுந்தா ஒருவன் தூக்கி விடுவான். ஒருவன் 2 பேராய் படுத்துக்கொள்வனுக்கு சூடு உண்டாகுமா? ஒண்டியா இருப்பவனுக்கு எப்படி சூடு உண்டாகும்? ஒருவன் யாதவனை மேற்கொள்ள வந்தால் இருவரும் அவனுக்கு எதிர்த்து நிற்கலாம். முப்புரி நூல் சீக்கிரமா யாராது. 2 பேரே சொல்லிக் கொண்டு வந்து 3 முப்புரி நூல் என்று ஏன் சொல்லுகிறார்? அங்கு தேவனாய கர்த்தர் வருகிறார். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அக்னி தழலிலே போடப்பட்டால் அங்கு 4வது ஒரு புருஷனை கண்டார்கள் என்பது போல இங்கு 2 பேரை சொல்லப்பட்டால் 3வது முப்புரி நூல் என்று வருகிறது. அது யார? தேவனாய கர்த்தர். ஏனென்றால் இயேசு சொன்னார், 2 பேர் 3 பேர் என் நாமத்தினாலே எங்கே கூடியிருந்தால் அவர் நடுவில் இருக்கிறேன் என்றார். அவரையும் சேர்த்தோமானால் 2 பேரோடு 3 முப்புரி நூல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகினால் உலகத்தோடு நட்பும் கிறிஸ்தவரோட ஐக்கியமும் நமக்கு அவசியம். நட்பு வேறு, ஐக்கியம் வேறு. ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் டிஃபரண்ட் ஃப்ரம் ஃபெல்லோஷிப். ஃப்ரெண்ட்ஷிப் என்பது 2 கைகளும் அந்த விரல்களை தொடுவதோடு விலகிக் கொள்வதோடு அப்படி தொட்டு தொடாத ஒரு உறவு தான் ஃப்ரெண்ட்ஷிப். ஃபெல்லோஷிப் என்பது இந்த 5 விரல்களும் அந்த 5 விரல்களுக்குள் கடந்து சென்று அது பிணைந்து இணைந்து சேர்ந்து வாழ்கிறது தான் ஐக்கியம். ஆகினால் இந்த காரியங்களை சாலமோன் வற்புறுத்தி சொல்கிறார். அது மட்டுமல்ல, 5ஆம் அதிகாரத்துல தேவனுடைய காரியங்களில் நாம் எப்படி இருக்க வேண்டும், பொருத்தனை செய்வது, பலி செலுத்துவது, இன்னுமாக தேவ சமூகத்தில் எப்படி எல்லாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் தெளிவாக இருக்கிறார். முதல் வசனம் 5:1, நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள். மூடர் பலியிடுவது போல பலியிடுவதை பார்க்கலும் செவியோடுக்கு சேர்வது நலம். தாங்கள் செய்வது தீமை என்று அறியாதிருக்கிறார். 2 பேர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார். ஒருவன் பரிசேன், ஒருவன் ஆயக்காரன். பரிசேயன் தன்னை உயர்த்தி ஆயக்காரனை தாழ்த்தி ஜெபம் பண்ணுகிறான். ஆனால் ஆயக்காரனோ தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலை அடித்துக்கொண்டு ஜெபிக்கிறான். தன் மார்பிலை அடித்துக்கொண்டு ஜெபித்து தன்னை தாழ்த்தினவன் நீதிமானாக்கப்படுகிறான். ஆனால் இங்கு உபவாசம் இருந்து தசமம் செலுத்தி காணிக்கை செலுத்தி
ஸ்தோத்திரம் செலுத்தி தன்னை உயர்வா எண்ணிக்கொண்டிருந்த மனுஷனை அவர் நீதிமானாக்கவில்லை. இதைத்தான் பார்க்கிறோம். நீ தேவாலயத்துக்கு போகும் நடையை காத்துக்கொள். தேவாலயத்திலே போய் உட்கார்ந்தோமானால் நம்மையும் தேவனையும் மட்டுமே பார்க்க வேண்டும் ஒழிய அருகில் இருக்கவனை பார்த்து அவனை எடை போட்டுக்கொண்டு அவனுக்கு மார்க் போட்டுக்கொண்டு மதிப்பெண் போட்டுக்கொண்டு இருப்போமானால் கர்த்தர் நியாயம் தீர்ப்பார். மூடர் பலியிடுவது போல பலி செலுத்துவது தவறு என்று சொல்கிறார். தாங்கள் செய்கிறது தீமை என்று அறியாமல் இருக்கிறார்கள் என்று சொல்கிறார். அந்த வரிசையில் நாம் நின்று விடக்கூடாது. மட்டுமல்ல, தேவ சமூகத்திலே நாம் துணிகரமாக வாயினால பேசக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கு. மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமல் இரு. தேவன் வானத்தில் இருக்கிறான், நீ பூமியில் இருக்கிறான், ஆகையால் உன் வார்த்தைகள் சுருக்கமாக இருப்பதா. இது என்ன என்றால், நாம் தேவனுடைய சமூகத்திலே பயபக்தியோடு பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடக்கத்துடனே அவர் சமூகத்தில் களி கூறுங்கள். நாம் ஜெபிக்கும் பொழுது கூட கசப்போடும் வெறுப்போடும் மற்றவர்களை சபித்தும் நாம் ஜெபித்து விடக்கூடாது. அது மகா பெரிய தவறு. தேவன் அதை அருவருக்கிறார். நம்முடைய வார்த்தைகள் சுருக்கமா இருக்கணும். தேவனுக்கு நாம் பிரசங்கம் பண்ண அவசியம் இல்லை. ஆண்டவரே என்று சொல்லி அவருக்கு நாம் பிரசங்கம் பண்ணி விட தேவையில்லை. நம்முடைய ஜெப குறிப்பில் என்ன என்று நம்ம சொல்வதற்கு முன்பாக அவருக்கு தெரியும். அது மிக எளிமையாக சாதாரணமாக ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு சொன்னா அவர் கேட்பார். வார்த்தை ஜாலங்களினாலோ அது மிகுந்தியான வார்த்தைகளினாலோ அவரை நாம் ஏமாற்றி விட முடியாது. அது மிக தவறு. ஆகினால் மனம் பதறி தேவனுடைய சமூகத்தில் துணிகரமாய் எந்த வார்த்தையும் நாம் பேசிவிடக்கூடாது. அது மட்டுமல்ல, தேவனுக்கு ஒரு பொருத்தனை செலுத்தினால் அதை செலுத்த தாமதிக்க கூடாது. நேர்ந்து கொண்டதை செய் என்று சொல்லி எழுதுகிறார். அது மட்டுமல்ல, உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க உன் வாய்க்கு இடம் கூடாதே, அது புத்தி பிசையினால் செய்தது என்று சொல்லாதே என்று சொல்லி அவர் சொல்கிறார். அது மட்டுமல்ல, இந்த பூமியிலே நமக்கு கிடைக்கிற செல்வங்கள், நமக்கு கிடைக்கிற கணம், இவைகளும் மாயை என்று சொல்லி இருக்கிறார். இவைகளினாலே என்ன கிடைக்கிறது? இருதயம் மகிழ்கிறது, அவ்வளவுதான், வேறொன்றும் இல்லை என்று சொல்லி அதுவும் ஒரு வேனிட்டி என்று சொல்லி 6ஆம் அதிகாரத்துல எல்லாம் இருக்கிறது ஆனால் ஒன்றுமே இல்லை என்பதை அவர் எழுதியிருக்கிறார். எதிலே நாம் திருப்தி பெற முடியும் என்றால் தேவ சமூகத்தை தவிர வேறு எதிலும் நமக்கு திருப்தி கிடையாது. செல்வ பிரியன் செல்வ பெருக்கினால் திருப்தியாவது இல்லை என்று வேதம் சொல்லியிருக்கு. திருப்தி அடையாதவைகளை குறித்து வேதம் சொல்லியிருக்கு. பாதாளம், மலட்டு கற்பம், இவைகளெல்லாம் திருப்தி, அக்கினி, இவைகளெல்லாம் திருப்தி அடைவதில்லை என்று வேதத்தில் வாசித்தார். ஆகிய யார் திருப்தி அடைய முடியும்? கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அத்தோட அவர் வேதனையை கூட்டார். 7ஆம் வசனத்துல 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல மனுஷன் படும் பிரயாசம் எல்லாம் அவன் வாய்க்காகத்தானே, அவன் மனதுக்கோ திருப்தி இல்லை. எவ்வளவு உண்மை பாருங்கள். ஆகினால் 9ஆம் வசனம், ஆசையான அலைந்து தேடுகிறதை பார்க்கிலும் கண் கண்டதே நலம். இருக்கிறது கிடைத்ததுக்கு ஸ்தோத்திரம் போதும் என்று மனதோடு தேவ பக்தி மிகுந்த ஆதாயம். அதுதான் திருப்தி. உங்களுக்கு உள்ளவைகள் போதும் என்று எண்ணுங்கள், இருக்கிறவர்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்கள், இல்லாதவர்களுக்காக இயங்க வேண்டாம். அது கர்த்தர் தருவார், அது அவருடைய சித்தம். ஆகினால் எதுவானாலும் கர்த்தருடைய சமூகத்தில் விட்டு இருப்பதை நாம் நிறைவு கொள்வோம். கொடுக்கப்பட்ட உணவுக்காக நன்றி செலுத்துவோம், கொடுக்கப்பட்ட உடைக்காக நன்றி செலுத்துவோம், கொடுக்கப்பட்ட வேலைக்காக நன்றி செலுத்துவோம், கொடுக்கப்பட்ட மனைவி பிள்ளைகளுக்காக வீட்டுக்காக நன்றி செலுத்துவோம், கொடுக்கப்பட்ட நல்ல திருச்சபைக்காக நன்றி செலுத்துவோம். ஆகினால் அதிருப்தியா நாம் செய்யவே கூடாது. எப்பொழுதும் திருப்தியா இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் அவசியம். 7ஆம் அதிகாரத்துல ஞானத்தின் மதிப்பை குறித்து அவர் சொல்கிறார். ஞானமானது எங்கு இருக்கும் என்றால் 3ஆம் வசனத்துல நகைப்பை பார்க்கிலும் துக்கிப்பு நலம், முக துக்கத்தினாலே இருதயம் சீர்படும் என்கிறார். ஞானிகளின் இருதயம் துக்க வீட்டிலே இருக்கும், மூடரின் இருதயம் களிப்பு வீட்டிலே இருக்கும் என்று சொல்கிறார். சுதந்திரத்தோட ஞானம் நல்லது, சூரியனை காண்கிறவர்களுக்கு இதனாலே பிரயோஜனம் உண்டு. ஞானம் கேடகம், திரவியமும் கேடகம். ஞானம் தன்னை உடையவர்களுக்கு ஜீவனை தரும், இதுவே அறிவின் மேன்மை. ஆகினால் கர்த்தருக்கு பயப்படுதலை நமக்கு ஆதாரமாக கொள்வோமானால் நமக்கு நன்றாயிருக்கும். 16ஆம் வசனத்துல மிஞ்சின நீதிமானாகிறதை உன்னை அதிக ஞானியாக்காதே, உன்னை ஏன் நீ கெடுத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார். அது மட்டுமல்ல, பெண்களை குறித்து அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? அவர்கள் விலைவேனமான பாண்டம். அதே வேளையிலே சாவுக்கு ஏதுவான ஸ்திரீகளும் இருப்பார்கள். அதை குறித்து அவர் சொல்கிறார், என் மனம் இன்னும் ஒன்றை தேடுகிறது, அதை நான் கண்டுபிடிக்கவில்லை. 1000 பேருக்குள்ள ஒரு புருஷனை கண்டேன், இவர்கள் எல்லாருக்குள்ளும் ஒரு ஸ்திரீயை நான் காணவில்லை. 700 மனையாட்டிகளும் 300 மறுமனையாட்டிகளும் உள்ள அவர் சொல்கிறார், 1000 பேருக்குள்ளே ஒரு புருஷனை கண்டேன், ஆனால் இந்த 1000 பேருக்குள்ளே ஒரு பெண்ணைக்கும் நல்ல பெண்ணை கூட நான் காண முடியவில்லை என்று சொல்கிறார். காரணம், ஏவாள் வஞ்சிக்கப்பட்டால், முதலாவது அவளை வஞ்சிக்கப்பட்டார் என்றபடினாலே அவர்கள் பலவீனமான பாண்டமா இருக்கிறபடினால அவளுக்கு செய்ய வேண்டிய கணத்தை செய்து அவர்களும் நித்தியமாலே சுதந்திரித்துக் கொள்ளுகிறோம் என்று அறிந்து அவர்களை நாம் கனம் பண்ண வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். 8ஆம் அதிகாரத்துல
அவர் ராஜாக்களை குறித்து அதிகாரத்தை குறித்து சொல்கிறார். ராஜாக்களின் அதிகாரியும் கனம் பண்ணுங்கள் என்று சொல்கிறார். மரணத்தை குறித்து அவர் முன்பு எழுதுகிறார். துர்க்கிரியைக்கு தக்க தண்டனை சீக்கிரமா நடவாதபடியால் மனுபுத்திரன் இருதயம் பொல்லாப்பை செய்ய துணிகரம் கொண்டிருக்கிறது. ஆகினால் அவன் துணிகரமாய் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி வருந்துகிறார். எல்லாருக்கும் நடக்கிறது தான் நமக்கும் நடக்கிறது என்று சொல்லி நம்மை நாமே சரி செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆலோசனை 9ஆம் அதிகாரத்துல கொடுக்கிறார். 10ஆம் அதிகாரத்துல மிக வருத்தமான காரியத்தை சொல்கிறார். 6ஆம் வசனம் 7ஆம் வசனம், மூடர் மகா உயர்ந்த நிலையில் வைக்கப்படுகிறார்கள், சீமான்களோ தாழ்ந்த நிலையில் உட்கார்ந்து இருக்கிறார்கள். வேலைக்காரர் குதிரையின் மேல் ஏறி போகிறதையும் பிரபுக்கள் வேலைக்காரர்கள் போல் தரையில் நடக்கிறதையும் கண்டேன். இன்றைக்கு நாம் காண்கிறோம். உண்மைதான், அவைகளை நாம் சகித்துக் கொள்ள வேண்டும். தேவனாலே மாற்றங்கள் வரும், அதற்காக காத்திருக்க வேண்டும். 11ஆம் அதிகாரத்துல ஒவ்வொரு முயற்சிக்கும் முயற்சி தன் கூலி தரும், மெய்வருத்த கூலி தரும் என்று சொன்னது போல ஒவ்வொரு முயற்சிக்கும் பலன் உண்டு. ஆகையினால் பிரயாசங்களுக்கு ஒரு சிறிய பலன் உண்டு. ஆகையினால் பிரயாசப்படு. 6ஆம் வசனத்துல 11:6, காலையிலே உன் விதையை விதை, மாலையிலே உன் கையை நெகிழ விடாதே. அதுவோ இதுவோ எது வாய்க்குமோ என்றும் இரண்டும் சரியாய் பயன்படுமோ என்றும் நீ அறியாயே. பின்பு வாலிபனுக்கு அவர் ஆலோசனை சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறார். வாலிபனே, உன் இளவயதிலே சந்தோஷப்படு, உன் வாலிப நாட்களிலே உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும், உன் நெஞ்சின் வழிகளில் உன் கண்ணின் காற்றிலையும் நட. ஆனாலும் எல்லாவற்றிலும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்றார். ஏன் இப்படி சொல்லுகிறார்? வாலிபனை கட்டாயப்படுத்த முடியாது, கட்டுப்படுத்தவும் முடியாது, உனக்கு சொல்லத்தான் முடியும். ஆனால் இவைகளை உனக்கு மேலாக நியாயாதிபதி ஒருவர் இருக்கிறார். உன் இருதயத்திலிருந்து சஞ்சலத்தையும் மாம்சத்தை நீக்கி போடும், மாம்சத்தின் தீங்கியை நீக்கி போடும். இள வயதும் வாலிபம் மாயே. இவைகளை நாம் சொல்ல வேண்டும். இன்றைக்கு 70 கோடிக்கு அதிகமான பேர் 35 வயதுக்கு கீழ்பட்டவர்களாக இந்தியாவிலே இருக்கிறார். வாலிபர்கள் நடுவிலே ஊழியம் செய்வதற்கு இன்றைக்கு அரிதாகிவிட்டது. ஒரு காலங்களிலே 1970 90 வரை நிறைய வாலிபர்கள் ஊழியங்கள், மாணவர் ஊழியங்கள் நடைபெற்றன. ஆனால் இன்றைக்கு தேய்ந்து போய்விட்டது. இன்றைக்கு வாலிபர்கள் 70 கோடி இருக்கிறார்கள் என்றால் யோசித்து பாருங்கள். கிட்டத்தட்ட பாதிக்கும் மேலாக இளைஞர்கள் இருக்கிறார். இந்திய தேசத்திலே இளம் நாடு, சீனாவை காட்டிலும் இந்திய தேசம் தான் இளம் நாடு என்கிறார். ஆனால் இவர்களுக்கென்று ஒரு ஊழியத்தை நிறைவேற்ற, இவர்களுக்கென்று மாணவர் ஊழியத்தை செய்ய இன்றைக்கு திருச்சபைகளும் மிஷனரி இயக்கங்களும் தனிநபர்களும் முன் வர வேண்டும். மட்டுமல்ல, கடைசி நாட்களிலே உன் ஆயுசு நாள் முடியும் போது ஆண்டவரை நினைக்காதபடிக்கு உன் வாலிப பிராயத்தும் சிருஷ்டியினே என்று ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். கடைசியா 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல மாயை மாயை எல்லாம் மாயை என்று பிரசங்கி சொல்லுகிறான். அவர் சொல்லுகிற கடைசி காரியம் என்ன? 12, 13 வசனங்கள்ல, என் மகனே, இவைகளினாலே புத்தி அடைவாயாக. அநேக புஸ்தகங்களை உண்டுவதற்கு முடிவில்லை. அதிக படிப்பு உடலுக்கு இழைப்பு. காரியத்தின் கடத்தொகையை கேட்போமாக. தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள். எல்லா மனுஷனும் விழுந்த கடமை இதுவே. ஒவ்வொரு கிரியையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். இயேசு வருகிறார், பூமியை நியாயந்திருக்க வருகிறார். அவர் பூமியை நீதியோடும் நியாயத்தோடும் சத்தியத்தோடும் நியாயந்திருப்பார். ஆகினாலே அவருடைய நியாயத்திற்புக்கு நாம் அஞ்சி நடுங்கி பயந்து போய்விடாதபடிக்கு நீதியும் நேர்மையும் உண்மையும் சத்தியமும் பரிசுத்தமும் தாழ்மையும் இணக்கமும் எல்லாரோடும் பாசத்தோடு நேசத்தோடு நடந்து கிறிஸ்துவை வெளிப்படுத்தி நாம் நல்ல வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.